காரியங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு சாயத்தை பார்த்திருக்கிறோம். நல்ல ஒரு வார்த்தைகளை பேசக்கூடிய சாயத்தை தந்ததற்காக அடர்ந்த வாரத்திலே இந்த இடத்தில் நிற்பதற்கும் நின்று பொழுது கொள்வதற்கும் வரக்கூடிய நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டோம். தருவார். நான் தொடர்ந்து ஒரு 3 வாரமாக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நம்மளுக்குள் இருக்க குணங்களிலே பலவித குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்களிலே 3 குணங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று என்ன? முதல் குணம் என்ன பார்த்தோம்? முதல் குணத்தை என்னதான் பார்த்தோம்? கோபம். 2வது குணம் வருத்தம். 3வது துக்கம். எல்லாம் நம்ம பார்த்து கேட்டுட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் நல்ல ஒரு காரியங்களை தருவார். நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் இருக்க போறது எவ்வளவு நாள் தெரியாது. பிடியுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நான் கேட்ட வார்த்தைகளை நிக்க வைக்கணும். அதான் வேதத்துடைய வார்த்தைகள். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஊழிய பாதையே இல்லாம போகுது. ஊழிய பாதையே இல்லாம போக போகுது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்றது, அவர்கள் செம்மறி ஆட்டு கூட்டங்களாக அலைந்தார்கள், அவர்களை வழி நடத்த ஒரு மேய்ப்பனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மேய்ப்பு நாம வர்றதுக்கு இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கோம்? இன்னைக்கு 3 காரியம் நம்ம மனசுல இருக்குது. கோபம் இன்னைக்கு வரைக்கும் போயிருச்சா? கோபம் இன்னைக்கு வரைக்கும் போயிருச்சா? வருத்தம் போயிருச்சா? இல்ல. ஆனா நம்மள்ட்ட இருக்க துக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு 4வதாக நம்ம பார்க்க போறோம். இது தொடர்ந்து பார்க்கணும்னா என்னுடைய லைவ்ல பார்த்துக்கங்க. தேவன் கொடுத்த, எனக்கு கொடுத்த அறிவுல நான் தேவனோடு பேசி இருக்கிறேன். நான் ஒரு பெரிய படிப்பாளி அல்ல, ஒரு பண்டிதர் அல்ல, நான் வேத எழுத்தாளர் அல்ல. தேவன் வேதத்துல என்ன எழுதி இருக்கிறாரோ அதை நான் எடுத்து உச்சரித்துக் கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறது. இந்த வாரம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரிய வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான். நம்மகிட்ட என்ன இருக்குது? இருக்கா? கசப்பு இருக்கா? கசப்பு தான் தெரியும். எதுல கசப்பு இருக்கும்? என் மனைவிக்கு சுகர் இருக்குதுன்னா பாவத்தை வாங்கி வேக வச்சு குடிக்கும். அந்த கசப்பு எங்கே ஏறும்? உடம்புல சர்க்கரையில் ஏறுமா? அப்ப தேவன் உண்டாக்குன ஒரு காயிலேயே கசப்பு வச்சிருக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் கசப்பா இருக்கிறீர்கள்? கசப்பான் தெரியுமில்ல? கசப்பான்னா அவங்களை பார்த்தோன்னா ஒரு கசப்பு, அவங்கள்ட்ட பேசினா கசப்பு, ஆனா பல்ல காட்டி பேசும்.
உள்ள எவ்வளவு இருக்கும்? பாவக்காய் மேல பச்சையா பாவக்காய் நல்லா வாங்கிட்டு வந்துருவா, நல்லா இருக்கும். அதை வெட்டி வறுத்த பிறகுதான் வாய்க்கு நம்ம நான் என்னமோ நினைச்சேன் பாவக்காய் கசக்குது. பார்க்கறதுக்கு பாவக்காய் எப்படி இருக்குது? கொடியில தொங்குது பாவக்காய், அள்ளி முடிடிய அள்ளி ராணினா. அன்னைக்கு அந்த பாட்டு எதுக்கு பாடான்னு தெரியாது. இந்த பாவக்காவுக்கும் பெண்களுக்கும் நிறைய பொருத்தம் உண்டு. பாவக்காவுக்கும் பெண்களுக்கும் நிறைய பொருத்தம். பாவக்காய் என்னைக்காச்சும் அழகா முளைஞ்சிருக்காரு? சொல்லுங்க பார்ப்போம். சொறி 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 சொறியா இருக்கு. சொறி சொறியா இருக்கும். பாவக்காய் எப்படி இருக்கும்? முள்ளு முள்ளா. அதுக்கு எதுக்குன்னு அர்த்தம், கசப்பா இருந்தா நம்ம முள்ளு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கிறோம்? யாரை பார்த்தாலும் குத்துவோம். ஏன்னா நம்ம அவங்க மேல உள்ள கசப்பு அவ்வளவு. எந்த பாவக்காய் எடுத்து பாருங்களேன், மிதி பாவக்காய் எடுத்து பாருங்க, அழகா இருக்குமா? ஆனா அதே நேரத்துல சுண்டக்காய் பார்த்துருக்கோம். சுண்டக்காவும் கசக்கும் கசக்கும். சுண்டக்காவும் கசக்கும். ஆனா பார்த்து அது எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும், அழகா இருக்கும். நம்ம இப்ப இருக்க உருவம் பாவக்காவா இருக்கமா சுண்டக்காவா இருக்கிறோம்? எப்படி இருக்கும்? பாவக்காவா தான் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுது, நான் பார்க்கும்படி அவர்கள் தீவிரித்து கிரியைகளை சீக்கிரமாய் நடப்பித்துக் கொள்ளும் என்று என்ன சொல்றாங்க? வரட்டியா, என்னைக்கு காலம் வருதோ உலக முடியுதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். போன வாரம் செய்தி கேட்டோம். போன வாரம் என்ன தலைப்பு சொன்னார்? போன வாரம் என்ன தலை? அவ்வளவுதான் பேசணும். யாரு பேசுறாங்க அவங்களை கேட்குவோம். அப்ப ஊழியம்ங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அதனால சொன்னேன். ஏன்னாக்க நம்ம படித்திருக்கோம் நிறைய காரியங்கள். ஆமோஸ்ல படித்திருக்கோம். வேதத்தை கேட்கறதுக்கு ஒரு கடல் தாண்டி மறுக்கடல் போறோம். ஏன்னா ஊழியக்காரர் இருக்க மாட்டான். அன்னைக்கு சத்தியத்தை கேட்டாதான் நம்ம விமோச்சனம் கிடைக்கும் நம்ம நினைக்கும் போது பக்கத்துல தீபனோ லியோவோ வஞ்சிலோ இருக்க மாட்டாங்க. அவங்களாம் மண்ணுக்குள்ள போயிடும். அப்ப சத்தியம் யாரு கேட்கணும்? நம்மளுக்கு பின்னர் வரும் அடியார்கள் எங்க இருக்கு கேட்பாங்க. கேட்கறதுக்கு யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இன்னைக்கு பிள்ளைகளை சந்ததிகளை வளர்க்க வேண்டும். ஆனா நம்ம அந்த கசப்பு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். கசப்பு சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு இப்ப என்ன சொல்லிடுறோம்? நீயா அவங்கள்ட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்க, நீ அங்கங்க போயிட்டு இருக்க, போகாது. நீ அதை செஞ்சிட்டு இருக்க, போகாது. பிள்ளைகள் எப்படி வளர்ந்தோம்? நீ போமா, அங்க நல்லது ஏதோ அதை எடுத்துக்க, கெட்டது என்ன செய்யணும் அங்கனைய விட்டுட்டு வந்து. நேற்று பேஸ்புக்ல பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆனோன்னா ஸ்கூல்ல தெரியறது பிள்ளைக்கு தெரியல. உடனே அந்த டீச்சர் சொல்றாங்க, நீ ஓரமாக போய் உட்காந்து சொல்லுவாங்க. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்றப்ப சொல்றா, நல்ல வார்த்தைகளை சொன்னான். இனிமேலுமா நீ எங்கேயும் போகாத, யார்கிட்டையும் பேசாத,
நீ புகார் ட்ரெஸ் போடு. இப்படி ஒவ்வொருத்தரும் உன்னைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சுதந்திரமா உன்னைய விட மாட்டாங்க. அப்படி சுதந்திரமா விடாம அடக்கி வச்ச பிள்ளைகளை இன்னைக்கு இருக்குது எங்க இருக்குது? கசப்பை விதைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கசப்பை நம்ம மாட்டிட்டோம்னாக்க ஒரு வாழ்க்கை மாறும். இந்த 20வது வசனம் சொல்லிக்கிறது, நம்ம எப்படி பேசுறோமா? எவ்வளவுதான் சத்தியம் சொன்னாலும் சரி, நம்ம சௌரியத்தான் பேசுவோம். நம்ம சௌரியத்துக்கு ஏதாவது பேசுவோம். தீமையை நன்மை என்றும் தீமை என்றும் பாவித்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கெல்லாம் என்ன வரும்? வருமா? வருமா? வரும். நம்ம மாத்தி மாத்தி பேசுறோம். ஆளுக்கு தகுந்தால பேசுவோம். நம்மளோட கசப்பு இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நம்ம பேச மாட்டோம். இன்டைரக்டா யார்கிட்ட சொல்லி அவ அப்படிதான் செய்வா, நீ தான் பார்த்து கேட்கணும். அவனுமே நல்லவளா இருந்திருப்பான். இவனுக்கு பிடிக்கலங்கிறதுக்கு என்ன செய்வோம்? அடுத்தவளை தட்டி விட்டுட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். என்னம்மா நீ என்னை பத்தி தெரியும், உனக்கு நீ இப்படி பேசுறேன்னு அவங்க கேட்டா கூட இல்ல இல்ல பாய் ஒருவரே மார்த்தாள் சொல்லிச்சு அது பேசுறோம் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. விதைக்காதீங்க, நல்லதை விதைங்க, நன்மையை விதைங்க, வெளிச்சத்தை விதைங்க, இனிப்பை விதைங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கல. காலையில படிக்கும் போது எனக்கு தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் பாவித்து நம்மள எப்படி சாதிப்போம்? இன்னைக்கு வரை சாதிச்சுட்டு தான் இருக்கும். சாதிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுமா, கோல்டு மெடல் எடுத்து நான் சாதிக்கணும்னு சொல்லிருக்கோம். அதை என்ன செஞ்சிருக்கோம்? ஆனா இதுல சாதிச்சிருக்கோம், கசப்புல சாதிச்சிருக்கோம், வெறுப்புல சாதிச்சிருக்கோம். ஆனா மார்க் படிப்பதில்ல நான் எதிலே சாதிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்மளோட சிந்தனை கசப்பு எங்க இருக்குது? கசப்பு எங்க இருக்கு? கசப்பு எங்க இருக்கு? கசப்புனா தெரியுமா? நம்ம அறுத்து தின்னா, நம்ம உடம்பு தின்னா கூட கசப்பு இல்லை. நல்லா கேட்டு பாவுக்கு அறுத்து தின்னா கசப்பு. சுண்டை வறுத்த குழம்பு வச்சோம்னா அந்த குழம்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அந்த சுண்டல் கசப்பு. அப்ப உடம்புக்கு நல்லது எதுவோ அந்த கசப்பு உள்ள போகுது. ஆனா உடம்ப சுத்தப்படுத்துது. ஆனா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை கசப்பா வரும் பொழுது அடுத்தவங்களோட உள்ளத்தை புண்படுத்து. அப்ப எப்படி மாறுவோம்? 7 காரியம் நல்லா கேட்டுக்காங்க. அந்த 7 காரியம் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆயுஸ் கொடுக்கறாரு தெரியாது. அந்த 7 காரியம் முடிச்சாதான் உண்மையாலும் தேவனுடைய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நானும் மற்றவங்களும் பேசுறவங்கள கூட்டிட்டு போக முடியாது. நீ எதை நம்பி இருக்கிறாயோ அந்த நம்பி இருக்கிறது கூட்டிட்டு போகாது. ஒன்று, வாழ்க்கையிலே கோபங்கிறது தேவனுடைய நீதியை கெடுத்துருது. வருத்தங்கிறது வாழ்க்கையிலே மாற முடியாதனால என்னிடம் வாருங்கள், அந்த வருத்தத்தை நான் மாற்றி தருகிறேன் என்று இயேசு சொன்னார். துக்கம் இருந்துச்சு, அந்த துக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிட்டேனுங்கிற ஒரு துக்கம் இருந்துச்சு. அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாத்தினவர் என் இயேசு. இந்த 3 காரியத்துக்கு இயேசுதான். ஆனா இயேசு பின்பற்ற நான், இயேசு உட்கொண்ட நான், இயேசுக்காக ஞானஸ்தானம் எடுத்த நான் எப்படி இருக்கிறோம்? இதுக்காக ஆர்சில இந்த பிள்ளைகள்லாம் திருந்தாது,
அதனால என்ன செஞ்ச, பிறந்தோடனே ஞானஸ்தானம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? தெரியுமா? தெரியாது. அது குழந்தை வளர்ந்து கல்யாணம் ஆகிறப்ப கேட்கும், நீ என்ன எதுக்கு பெத்த? அப்ப நேரம் அந்த பிள்ளைய காதை பிடிச்சிட்டு போய் சாமியிட்ட விட முடியுமா? நீ கொடுத்த ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளை இப்படி கேட்குறியா? சொல்ல முடியுமா? எல்லாமே கடமையா போயிருது. ஆனா காரியத்திலே நான் வீக்காய் போய் கொண்டு இருக்கிறேன். இந்த கசப்பான ஒரு வாழ்க்கை என்னிடம் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21 படித்து முடிக்கிறது போலாம். 21 நான் பார்வைக்கும் ஞானிகளும் எப்படி இருக்காங்களா? நேற்று ஊழியத்தை எடுத்து பேசும் பொழுது எனக்கு எதுல புத்திமானா இருக்கணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்றோம்னா பேதுரு ஒரு இடத்துல சத்தியம் சொல்லும் பொழுது அவர் சொன்ன சத்தியங்கள் சரிவர இல்லை என்று தேவன் அதை அறிந்த பிறகு என்ன சொன்னார்? அவன் என்ன சத்தியம் சொன்னான்? பேதுரு என்ன சத்தியம் சொன்னான்? என்ன சொன்னான்? சத்தியம் சொல்ல இயேசு அவர் பிடிபட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணிட்ட சத்தியம் சொல்றான். எப்படி சொல்றான்? இப்ப இயேசு எடுத்து அவர் ஞானஸ்தானம் எடுத்தானோ எடுக்கலையோ தெரியல. இயேசு கூட ஒரு 3 வருஷம் நாள் குப்பை கொட்டியிருப்பானா? கொட்டியிருக்க மாட்டான். நம்ம இயேசு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து, அவர் கருப்பா இருக்கிறா, தாடி வச்சிருக்காரா, முடி முளைச்சிருக்கா, மொட்டை அடிச்சிருக்காரு, ஐட்டோங்கிறார். அதை பத்தி நான் சொல்ல வரேன். ஆனா முழுக்க முழுக்க 3 வருஷம் அவன் பார்த்தவனே ஒரு பெண்ணிட சத்தியம் எப்படி சொல்றான்? எப்படி சொல்லி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கசப்பா இருக்கிறது வெள்ளையாக்குறோம், வெள்ளைய கருப்பாக்குறோம். ஊழியத்தை எப்படி செஞ்சோம்? அந்த மனுஷனை எனக்கு தெரியாது. சத்தியம் நல்லா இருக்கா? இப்ப நம்ம என்ன யோகியம்? நம்ம என்ன யோகியம்? நீ ஞானஸ்தானம் எடுத்த திருவண்ணூர் பாத்தீங்கன்னா கல்லாப்பேட்டில இருந்து கல்தப்பேட்டி வரைக்கும் எல்லாம் இருக்குது. ஆனா நீ என்ன திருத்தி இருக்க? உடனே கசப்பு இருக்குதா? இன்னைக்கு அந்த கசப்பு இல்லைனாக்க இயேசுக்காக யார் முதல்ல செத்து இருக்கணும்? பேதுரு போய் நின்று இருக்கணும். ஐயா அவர் தப்பு நம்ம செஞ்சு சொல்லுவோமா? இயேசுக்காக நிற்போமா? நம்ம மனுஷனுக்காக நிற்போமா? அன்னை பிரதர் சொன்னார், மனுஷனுக்காக ஊழியம் செய்ய, தேவனுக்காக ஊழியம். அப்ப எப்படி இருக்கிறது? ஆனா இவன் மனசுல அவ்வளவு கசப்பு வைத்துட்டு அந்த பெண்ணிட சத்தியம் சொல்றான். எப்படி சொல்றான்? அந்த மனுஷனுக்கு தெரியாதியா? தலையில சத்தியம் பண்ணி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இயேசு அந்த கசப்பை எப்படி நீக்கினாரு? மறுபடி போய் அவன்கிட்ட உட்கார்ந்தார். சீமோனானே, யோவானே, என்னை நேசிக்கிறாயா? கசப்பு எப்படி மாறுச்சுங்க? எப்படி மாறுச்சு? இன்னைக்கு சண்டை போட்டவங்கள்ட்ட போய் நம்ம நிக்கிறோமா? கோச்சிக்காத, என் கசப்பை கொஞ்சம் நீக்கணும். என் மனைவி சொல்லுவான், ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒப்புரவாகும் சொல்லுவோம். கரெக்ட் தான். ஆலயத்துக்கு போற வரைக்கும் ஒப்புரவு. அப்ப ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒப்புரவு. ஒப்புரவு இல்ல, ஒப்புரவு ஆயிரும். நம்மளும் மாறல, நம்மளும் மாத்திக்க முடியல. அப்ப நம்மளுடைய சிந்தனை அந்த பேருக்கு அந்த கசப்பு என்னட்டு இருக்கா? இருக்கா இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தோம், திருவிழுந்து கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் கல்லா பெட்டி எல்லாம் வச்சுதான் பார்த்தோம், எல்லாமே செஞ்சாச்சு. ஆனா அந்த இந்த கசப்பு நம்ம விட்டு தூரமா எங்க வந்துங்க. சபை எங்க? என் சபை ரொம்ப உயரத்துல மறந்து தான் கேட்டேன். ஒத்து வராது. என்ன சொன்ன? ஒத்து வராது.
மாதிரி பேசலையே. அப்பதான் சொன்ன மனுஷனுக்கு தந்தாலும் பேசக்கூடாதுங்க, நான் கடவுளுக்காக பேசணும். எல்லா ஊழியக்காரங்க மனுஷனுக்காக பேசுறாங்க, நான் கடவுளுக்காக பேசுவேன். அது உனக்கு பிடிக்காது, ஆனால் நீ வந்து திட்டிட்டு போறதை விட இப்பே திட்டிட்டு போயிரு. அது கொடுத்த ரேடியாவை என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டே போயிரு. நான் கசப்பு, என்ற கசப்பு இருந்துச்சு. என்ன கசப்பு? இங்க வந்த சத்தியம் சத்தியமா இருக்கு, எல்லாரும் சொல்றப்ப சத்தியம் எல்லாத்துக்கும் சுருக்குன்னு குத்தம். அப்புறம் அங்க போய் வெளியே போய் சொல்லுவாங்க, அவங்க புதுசா ஒரு லாஜிக் பேசுறாங்க. ஐயா ஏன்னா அந்த போய் எப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாஜிக்கா பேசுறாங்க. இவங்க ஒரு வேதத்தை வச்சுட்டு பேசுறாங்க, அவங்க இப்ப நம்ம வேதத்தை எந்த வேதத்தை வச்சு பேசுறோம். ஆனா சத்தியம் எங்கே மாறாது, சத்தியத்தை பேசுறவன் எங்கே மாறக்கூடாது. சத்தியம் எங்கே மாறாது, ஆனா சத்தியத்தை பேசுற எங்கே மாறக்கூடாது. ஆனா எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், எப்படி இருக்கிறோம்னு நம்மளுக்குள்ள நல்லாவே தெரியும். நான் பேசுறேன்னா நான் எவ்வளவு யோகியதையில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு அர்த்தம் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் போவேனா போக மாட்டேன்னு நல்லா தீர்மானிக்க முடியும். பேதுரு பரலோகம் போகிறது என்று நினைக்கல, ஆனா இயேசு நினைச்சார், நான் பரலோகத்துக்கு போவேன் சொன்னார். ஏன்? அவர்கிட்ட இப்ப சொன்ன 4 காரியம் இல்ல. அவர்கிட்ட கோபம் இல்ல, அவர்கிட்ட வறுமை இல்ல, அவர்கிட்ட துக்கம் இல்ல. அவர்கிட்ட துக்கம் இருந்துச்சா? துக்கம் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்க கசப்பு இருக்குமா? ஏசுற கசப்பு இருக்கா? அப்படி ஏத்துக்கிட்ட நான் எப்படி இருக்கும்? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது அடுத்த பிரச்சனை. கசப்பு என்னைக்கு ஒழியும்? பாவக்க வெட்டி தின்னா முடிஞ்சு போச்சு. அந்த பாவக்க வெட்டி தின்ன மோசம் வெளியே இருந்துச்சுன்னா பண்ணி அதையும் தின்னு. இது இவங்க பாவக்கா தின்னாங்கன்னு விட்டு விட்டு போயிருமா? அப்ப எதுக்கு எதை சொல்றேன்? நான் என்ன மிருகத்துல இருக்கிறேன்? ஒரு வாரம் அவர் சொன்னார், முத்துக்களை அப்ப நம்ம எங்க போட்டுட்டு இருக்கோம்? இப்ப என்னோட இருக்க கசப்பான வாழ்க்கை எப்படி இருக்கும்? கசப்பான வாழ்க்கை மாறி இருப்பான். அப்ப கசப்புகள் சொல்றாரு, அந்த 21 படிச்சிருமா? நாங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணங்களும் ஐயோ. அடுத்த 22 வருகிறது. சாராயத்தை குடித்து இருந்து பார்த்தீங்களாங்க? இதெல்லாம் யாரு செய்யறது? ஊழியக்காரன் தான் செய்வான். அப்ப ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? நீதிமான் குற்றம் செஞ்சவனே நீதிமான் ஆக்குறான். ஆனா இயேசு குற்றம் செஞ்சாரா? குற்றம் செய்யாதவரை நீதிமான் சொல்ல, குற்றவாளின்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றார். இவ்வளவு காசு எங்க இருக்கு? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் என்னங்க சொல்றாங்க? இருதயத்தின் கசப்பு நம்மளுக்கு யாருக்கு தெரியுங்க? இது அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மார்த்தாள் நீ ரொம்ப கசப்பா இருக்கு நான் எனக்கு தெரியாது, தெரியுமா? ஆனா உனக்கு உன் மனசுல எல்லாமே தெரியும். என் மனைவி கேட்டா கசப்பு எவ்வளவு இருக்குன்னா அவளுக்கு தெரியும். என் பல்ல காட்டி நல்லா பேசுவா, ஆனா எவ்வளவு கசப்புல இருக்கான்னு. காலையில வந்தா என் மக ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். என் மனைவி அங்கேருந்து வந்தோன்னா, கல்யாணத்துக்கு போறியா இன்னைக்கு? நான் வாரம் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கேன்னா அதனால தான் அவள் என்ன செஞ்சுட்டா, கல்யாணத்துக்கு போய் சோறு திங்கிறது பாக்கெட்ல இருந்து அவுக்கணுமே. இப்போ நம்ம ஒரு
ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கப்ப என்ன 50-10 வைக்க முடியுமா? அப்ப எதுக்கு சொல்றேன்? அப்ப கசப்பு நம்மகிட்ட எப்படி இருக்குது? அப்ப இந்த கசப்பை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு எப்ப மாத்தலாம்? எப்ப மாத்தலாம்? கசப்பு இருந்துச்சு. யோவான் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மட்டும் படி. என்ன நல்லா கேட்டுங்க. 2 தரம் சொல்லியாச்சு. 3ஆம் தரம் சொல்றப்பதான் அவன் கசப்பு எப்படி வெளியே போகுதுன்னு பாருங்க. சொல்றாரு பாருங்க, படிங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். கேட்டபடினாலே என்ன செஞ்சாங்க? கசப்பு எப்படி வருதுங்க? என்கிட்ட கசப்பு இருந்துச்சுன்னா துக்கப்படுவேன். எதுக்கு துக்கப்படுவேன்? அந்த உருவத்தை பார்த்த உடனே துக்கம். நம்மளுக்கு எதிரியை பார்த்து துக்கம் வருதா? பேசுறவங்க கசப்பு பார்த்துட்டு ஒருத்தர் நம்ம பேசி கசப்பாகிட்டோம்னா அவங்கள பார்த்து நம்மளுக்கு துக்கம் வருமா? வருமா? அவங்க வந்தாலே 2 அடி தள்ளி நடந்து போகும். ஒட்டிட்டா கூட என்ன இருக்கும்? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஊர்ல. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவங்க திருவிருந்து எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல தான் வந்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க. சரி, ஓசில சாப்பாடு கிடைச்சா யார் விடுவா? சரிட்டு போனேன். போனா புருஷங்காரன் முன்னாடி உட்காந்துருந்தான். இல்ல சபையில பொண்டாடி முன்னாடி உட்காந்தா புருஷன் பின்னாடி உட்காந்துருந்தாரு. எல்லாத்துக்கும் அன்னைக்கு திருவிருந்து கொடுத்தேன். கொடுத்துட்டு சரி இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க பாஸ்டர். நான் சரி வாரன்னு சொல்லி நான் அப்போ என் மகள் சின்ன பிள்ளை நான் கூட்டிகிட்டு போனேன். போனால் வீடு திறக்கவே இல்லை. நான் வீடு மாறி வந்துட்டேன். நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். அந்த பாஸ்டர் என்ன வருஷம் நாங்கள் வீடு கூட்டியிருக்கேன். அந்த பாஸ்டர் சொன்னார் ஒரு வார்த்தை, அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. என்னடா இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே. இன்னும் வண்டியை திருப்புறேன். அந்த அம்மா மட்டும் வந்து, பாஸ்டர் இருங்க பாஸ்டர், எல்லாம் இப்பதான் வாங்கிட்டு வரேன், இந்த மேல ஆக்கி அவங்க எப்போ ஆக்கி நான் எப்போ சாப்பிட்டு போறது? நம்ம சொல்றத உண்மையை உண்மையாகவும் பொய்யே பொய்யாகவும் சொல்ல. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு அவங்க ஆசை இருக்கோ இல்லையோ சொன்ன மரியாதைக்கு நம்ம போறோம். அதுக்கு பணிவிடை செய்யறதுக்கு இல்ல. அது மாதிரிதான் இயேசுவை நம்ம இன்னைக்கு காட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம். இயேசு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கோபத்தினால காட்டி கொடுக்கிறோம், வருத்தத்தினால காட்டி கொடுக்கிறோம், துக்கத்தினால காட்டி கொடுக்கிறோம், இன்னைக்கு கசப்புனால காட்டி கொடுக்கிறோம். அந்த பேதுரு பார்த்து சொல்ற, அவர் படிச்சு முடிச்சிருப்பான் அந்த வசனம். நோக்கி, சீமோனே, கேட்டபடியினால் என்ன சொல்லிட்டாருங்க? அப்ப உன்னை கண்டு அறிஞ்சிருப்பாரா? அறிஞ்சிருக்க மாட்டாங்க. உன்னை பத்தி அவர் அறிஞ்சிருப்பாருன்னா அவர் என்ன அறிஞ்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதான் இப்ப பாயிண்ட். நல்லா தெரியும். நான் ஒரு யோகியம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யோகியம் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க எப்படி பாலிசாத்து உட்கார்ந்து இருக்கிறோம்?
எதுவுமே இல்லாத மாதிரி, எந்த தப்புமே என்னை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே பரிசுத்திலே பரிசுத்தம், கேடுகிட்ட பரிசுத்தத்தை உட்கார்ந்து. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் கசப்பு எப்படி மாறும்? பேதுரு போன மாதிரி மாறுமா? எல்லாமே தெரியும். அதான் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், எல்லாத்திலையும் பேசுவேன். நீ பேசுறது அளந்து வச்சு பேசுறது, என்ன வார்த்தை கொட்டி அந்த வார்த்தை திருப்பி வரப்பதாங்க சுடும். பழமொழி சொல்லியிருக்காங்களே, தீயினால் சுத்தத்துள் ஆறும் ஆறாது, ஆனால் நாவினால் சுத்த படு. புண்ணு கிடையாது, அந்த காயத்தை பார்க்க பார்க்க தெரியும். அதனால தாவீது சொன்னான், என் வாய்க்கு கடிவாளத்தை கூட நான் தெரிந்து ஏதாச்சும் பேசிடுறேன், என் வாய்க்கு. அப்ப ஒரு ஊழியம் செய்யறதோ இல்ல ரெண்டாவது ஒரு விசுவாசியோ இல்ல தேவனை அறிந்தவர்களோ குடும்பம் எப்படி இருக்கணும்? கல்யாண பத்திரிகையில மட்டும் போடுவாங்க. எப்படி போடுவாங்க? திரு குடும்பம்னு சொல்லி யாரு யாரு யார் யாரும் போடுவாங்க. மாதா, சூசேப்பரு, அது திரு குடும்பமா? திரு குடும்பமா? என்னை கட்டி நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? நான் அந்த இருதய சாமி இருந்தாரு, அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் எனக்கு ரொம்ப என்னை செல்ல புள்ள மாதிரி வச்சிருப்பார். என்ன சாமி சூசேப்பர்லாம் போட்டிருக்கீங்க? ஏய், நீ ஒரு சூசா லாட்சி பேசாதா? அப்படிதான் நடந்துட்டு போயிட்டு விடு, நீ உனக்கு போட பிரிய இல்லையா, அந்த இடத்த எடுத்துரு. அவர் என்ன சொன்னாரு? அவ்வளவு சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு பைபிள் அப்ப கேட்டேன். பைபிள் கேட்டதுக்கு, ஏன் மெண்டலாக போறியா? இல்ல சாமி, படிக்கலாம், உள்ளது படிச்சு செய்யறா, அது போதும். மனுஷனை எப்படி பார்க்கறாங்க? அவங்களுடைய சௌரியம். மரியாளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம், இயேசுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம். ஆனா பாதுகாத்து கொண்டிருக்க சூசேப்பருக்கு அந்த இடத்துல யாரை போடணும்? யாரை போடணும்? அவரு போன வாரம் சொன்னார், வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் மட்டும் படிக்கணும். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் என்னங்க இருக்குங்க? பெரிய அடையாளங்க. அந்த அடையாளத்துல பாத்தீங்கன்னா, அந்த மரியாளுடைய நடந்த சம்பவத்தை எப்ப பார்க்க போறோம்? இது செகண்ட், இரண்டாவது வருகையிலே வரக்கூடிய காரியத்தை தேவன் யோவானுக்கு எழுதப்பட்டது. யோவானுக்கு எழுதப்பட்ட காரியம் படிமா அந்த வசனத்தை. காணப்பட்டது, அணிந்திருந்தார், இருந்தன. இந்த 12 நட்சத்திரம் எங்க இருந்துச்சு? இயேசு என்ன செஞ்சாரு? 19ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மேல என்ன செஞ்சு வைக்கிறேன்? 12 சேர் போல படிச்சிருக்கோமா? அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப மரியாளுக்கு மேல 12 நட்சத்திரம், 12 சீசர்கள். அதுக்கு மேல சூரியன். யார் சூரியன்? மல்கில நல்லா எழுதணும். 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சீங்கன்னாக்க அதுல சூரியனை போல. அவர் சூரியன் எங்க இருக்கணும்? உயரத்துல இருக்கணும் சூரியன். நட்சத்திரத்தை கீழே தான் இருக்கணும், நட்சத்திரம் மேல இருக்கக்கூடாது. அதற்கு கீழே, அந்த பெண்ணு கீழே சந்திரன் இருக்கு. சந்திரன் என்ன இருக்குது? இருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்மளை வச்சிருக்கிறது காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை காட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப வலு சர்ப்பமாகப்பட்டது படிச்சு பார்த்தீங்கன்னா, வலு சர்ப்பம் ஒரு பெரிய நதியை அனுப்பி மரியாதை கொல்ல பார்க்குது. மரியாதை என்று சொல்ல அந்த ஸ்திரியை கொல்ல பார்க்கும் போது அந்த ஸ்திரீ என்ன செய்யறான்? எல்லா தண்ணியும் படிச்சிருக்கீங்களா? அது படிக்கிறீங்களா?
அதில் வால்வானத்தின் நட்சத்திரங்களில் ஆ. மூன்றில் ஒரு பங்கை இழுத்து ஆ. அவைகள் பூமியில் விழத் தள்ளிற்று. தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே ஆ. அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு ஆ. அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சரி, 14, 15 மட்டும் சீக்கிரம் படிச்சிருங்க. இது அந்த ஸ்திரீ அந்த அந்த பாம்பை முகத்திற்கு விலக்கி எங்க உள்ள பாம்பு, ஏதேன் தோட்டத்தில் உள்ள பாம்பு எங்க வந்திருக்கு? அன்னைக்கு ஏவாள்கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு பெண்ணுகிட்ட வந்துருச்சு. பாருங்க. ஸ்திரீயானவள் அந்த பாம்பை முகத்திற்கு விலக்கி ஆ. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கியது. ஒரு அடையாளே சொல்லுமா? எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குது? தேவன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு வர்ற சேதம் பூமி தான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. என்ன செஞ்சிட்டீங்க? பிசாசு எங்க இருக்குது? மத்தேயு அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 41 கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்க. மனம் திரும்பினார்கள். எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? 12, 44, 43 படிக்கலாம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் கண்டு. இப்ப அந்த ஸ்திரீக்கு தேவன் வானத்தை பொளந்து பூமியை பொளந்த தண்ணி என்ன செஞ்சிட்டாரு? விழுங்கிருச்சு. ஆனா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமா நான் இருக்கிறவங்களுக்கு உள்ள எப்படி இருக்கணும்? என்ன படிச்சோம்? வெறுமையா இருக்குது. எப்படி இருக்குது? இப்ப நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்தம் இருக்கா, வெறுமையா இருக்கா? வெறுமையாதான் உடம்பு இருக்குது. அதனால இவ்வளவு கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, துக்கம் இருக்குது, இப்ப கசப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன 7 பிசாசு நம்ம எங்க இருக்கு வருதுன்னு பாருங்க. சொல்றாரு, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. அப்பொழுது இல்ல படிங்க அந்த 12. சொல்லி கண்டு குடியிருக்கும். அது முன் நிலைமையோட நிலைமை. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? 7 காரியம் சொன்ன உங்களுக்கு, இன்னையோட 4 காரியம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பிசாசு தானே. கோபங்கிறது ஒரு பிசாசு, வருத்தங்கிறது ஒரு பிசாசு,
துக்கங்கிறது ஒரு பிசாசு, கசப்புங்கிறது ஒரு பிசாசு, இன்னும் 3 பிசாச சொல்லணும். இப்ப நம்மள்ட்ட இருக்குதா? இந்த பிசாசு எங்க இருக்குது? இந்த பிசாசு இருக்கவங்க நம்ம கை நீட்டி நன்மை வாங்கலாமா? நான் செங்கோலத்துல பேச போற பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். எல்லாரும் காசு போட்டீங்க, நம்ம நாள் பிஸ்கட் தின்னோம். அவங்க என்ன தின்னாங்க? நல்ல 10 ரூபா 12 ரூபா பப்ஸ். இதெல்லாம் வீட்டுக்கு எனக்கு 2 வேலை கொடுத்து அனுப்புனாங்க, 2 3. உட்காந்து நம்புற மாதிரி ஆளுங்க தான், கொஞ்சம் பேர் தான். அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க எவ்வளவு காசு போட்டீங்களோ எனக்கு தெரியாது. அந்த காசு போட்டது பரிசுத்தமா இருந்தா நாளைக்கு உங்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆளை கொண்டாந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உட்கார வைக்கணும். நேற்று சாயங்காலம் போன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி இந்த சபையில கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு வரும். புரியுதா சொல்றது? இந்த பாஸ்டர்மா அடுத்த நாளே வந்துடும். இல்லை எல்லாருமே உங்களை வர சொல்றாங்க. நான் வர பற்றி பிரச்சனை இல்லை, நானே இதை விட்டு கலந்து போலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் என்னத்தை போட்டு இருக்கேன் போதும். 7 பிசாசை வெட்டுறதுக்கு என்னால முடியாது. ஆனா பேய வெட்ட பிசாசை வெட்ட எல்லாம் சொல்றாங்க. உள்ள இருக்கிறது பிசாசு போக மாட்டேங்குது. எத்த ஏற்ற வச்சு வெட்டுறது தெரியல. தலைமுடியில ரஜினியை கூட்டம்னாக்கா அவர் செட்டிவார் காதை பிடிச்சி கையை பிடிச்சி ரத்தத்தை வர வச்சு அந்த பாட்டி அப்ப அதோட சரி பார்த்தா கூட பேசலாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. நான் கூப்பிட்டு ஏன் சொல்றேன்னாக்கா எனக்கு உள்ள காரியம் இந்த கசப்பு இருக்குதான், கசப்பு மாற்றலாம், மாற்ற முடியாது. அத சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 படிச்சுங்க. நீதிமொழிகள் படிமா எப்படி இருக்குமாங்க? கசப்புள்ளவங்க உதடு எப்படி இருக்குமா? அப்படி பார்த்தா இந்த பொண்ணா பேசிச்சு. நான் படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. என்ன இருக்குமா? அவ என்ன செய்யறதுலாம் எப்படி இருக்குமா? பார்க்க அழகா இருக்கிறாங்க. பெண்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்காங்க? பார்க்க அழகா இருக்காங்க. ஆனா அவங்க எட்டிக்காய் போல எப்படி இருப்பாங்களா? எட்டிக்காய் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுல்ல. அப்படியே இங்க சொல்லி இருக்குது. ஒரு பெண்ணை குடிக்கும் பொழுது எட்டிக்காயை குடிச்சிருக்காருன்னா கசப்புள்ள பொண்ணை எதுக்குமே புரோஜனப்படுத்த கூடாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதான் பெண்ணை பார்க்கிற பெண்ணா இருக்குது, பொண்ணை நல்ல குணமா இருக்குதா? முன்னாடி எப்படி இருக்குது? அன்னைக்கு ஒரு நாள் நல்லா நடிச்சிருப்பான். பொண்ணு பார்க்க போற நேரத்தை எப்படி நடிச்சிருப்பான்? அதனால தான் பாத்தீங்கன்னா படத்துலையும் பார்ப்பீங்க, அந்த காப்பி யாரை விட்டு கொடுக்க சொல்லுவாங்க? காப்பியில யாரை விட்டு கொடுக்க சொல்லுவாங்க? கட்டிக்க போற பொண்ணை பார்த்து. ஏன்னா எப்படி பாசமா இருக்கு. அவ என்னை காய்ச்சான், நீ தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்டிருப்பானா? இல்ல மாப்பிள்ளோட அப்பா நீங்க சொல்லி கொடுத்துருப்போமா? சொல்லு, என்னங்க மாமா எடுத்து சொல்லுவோமா? என்ன சொல்லி கொடுப்போம்? கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம இருதயத்துல என்ன கசப்பு இருக்கு? அந்த மாப்பிள்ளை என்னை வச்சு வாழ வைப்பானா? இல்ல பாதியோட கழட்டி விட்டுருவானா? இருக்குமா இருக்க? பால் பார்த்த வாய்க்கு பாதகர் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப காப்பி கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யறோம்? அங்க போய் உட்காந்து அழுது எப்படி அம்மா அப்பாவை கத்துறது, எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாமா, எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், அதனால வேண்டாம். என்ன சொல்றது? இன்னைக்கு
இன்னைக்கு வாழ்க்கையை நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துது. அதனால எட்டிக்கா சொன்னாங்க, எட்டிக்கா சாப்பிட முடியாது. அது மாதிரி இப்ப பெண்களை விட உறவுகளை வைக்காதேங்கிறாரு. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னாகமும் 5ஆம் அதிகாரம் 30-31 தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நல்லா கேட்டுக்கங்க. நான் இப்ப சொல்றது தப்பா ரைட்டா எனக்கு தெரியாது, நான் எழுதிட்டு வந்து படிக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது புருஷனுடைய ஆவி யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? பொண்டாட்டிக்கா? யாருக்கு ஆவி வரும்? நீ கணவன் மனைவிக்கு யாரு வரும்? நான் எழுதல, எழுதிட்டு படிக்க போறோம். படிச்சிருந்து சீக்கிரம் படிச்சிருந்து வருகிறதினால் இதுவே சொல்லு என்றார். படிமா, அதோட முடிஞ்சிட்டான். அப்ப அக்கிரமத்தை சுமக்கக்கூடிய காரியம் என்னாகும்? 5:30 தானே படிச்சீங்க. அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது புருஷன் மேல நம்ம என்ன செய்யறோம்? கசப்பு. கசப்பு எப்படி இருக்கு? அதே அதிகாரத்தில் சொல்றாரு. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 25-26 சொல்றாரு. பிரசங்கி ஆராய்ந்து அறியவும் அறியவும் செலுத்தினேன். கண்டே படுவான். என்ன சொல்றான்? கசப்பு மனுஷன் கண்டுபிடிக்கிறது புருஷனுக்கு தெரியணும். அதனால்தான் போன வாரம் கூட பிரதர் சொன்னார், இறைவன் சேர்த்ததை மனிதன். இந்த வசனம்லாம் கேட்டீங்களா? போன வாரம் கேட்டீங்களா? அதுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப மரியாதையும் சூசைப்பரையும் தேவன் தேர்ந்தெடுத்தார். யாருக்கு கசப்பு இருந்துச்சு? யாருக்கு கசப்பு இருந்துச்சு? யோசேப்பு கசப்பு இருந்துச்சு. மரியாள் சொல்றா, நான் புருஷனை அறியாமல் இருக்கிறேனே. ஒரு கசப்பு. இது குழந்தை இருவர் பிறக்கும் யோசேப்பு நினைக்கிறாரு, இது எப்படி ஆகும்? அவருக்கு ஒரு கசப்பு. இந்த 2 கசப்பையும் மாத்துறது யாரு? இந்த 2 கசப்பை மாத்துறது யாரு? இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே 2 கசப்பு என்ன செஞ்சிச்சு? மாறப்பட்டது. மரியாளுக்கு துணை தகப்பனாக வந்து போய் கொண்டிருந்த சூசேப்பர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? இன்னைக்கு அதனாலதான் திருக்குடும்பம்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் பாதுகாவலரா இருக்கணும். இருக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிறாங்களா? பாதுகாவலரா இருக்க முடியுதா? இருக்க முடியுதா? அப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை நம்மளுக்கு நல்ல மாதிரி பிள்ளை பிறந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருமா? வருமா? இயேசு பிறந்தாரு, 2 பேர் என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டுட்டாங்களா? சண்டை போட்டு எந்த இடத்துலயும் சண்டை போட்டு. அதுதான் திருக்குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு திரு குடும்பத்தை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் என் குடும்பம் எப்படி இருக்கும்?
கோபம் இருக்குதா, வருத்தம் இருக்குதா, துக்கம் இருக்குதா, கசப்பு இருக்குதா? இன்னைக்கு கசப்பு நீக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத இன்னைக்கு தீர்மானிச்சிருங்க. இன்னைக்கு பாவக்காய் வெட்டி பச்சையா திங்க மாட்டோம், வேக வச்சு தண்ணியில இருந்து வடிச்சு கட்டி எல்லாம் சாப்பிடும். ஆனா எப்படினாலும் சக்கரை இருக்கிறது தான். எத்தனை பாவக்காய் சாப்பிட்டாலும் ரூபன்ட்ட போனா அவன் அள்ளி கொடுப்பான். என்ன காட்டு கோவம் அள்ளி கொடுப்போம், சாப்பிடுங்க சக்கரைக்கு. அது எனக்கு புரிய முடியாது, அது வளவலன்னு இருக்கும். அது பின்னாலே எனக்கு சக்கரை வந்துருமான ஒரு ரூபாய். ஆனா என் மனைவிட்ட சொன்னேன், நீ சாப்பிடுறியா சாப்பிடு, எனக்கு 1-2 மட்டும் வருது. அப்ப கசப்பு என்று இருக்குதுனாக்கா நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் பிரயோஜனப்பட்டதாக. அப்ப வேதத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், யோசேப்பு திருவிருந்துல இயேசு திருவிருந்து கொடுத்தாரா? எத்தனை பேர் வச்சு கொடுத்தாரு? 12 பேர்த்தையும் உட்கார்ந்து வச்சு கொடுத்தாரு. அப்ப பேதுருக்கு ஏதாவது சொல்றாராம், நீ போய் என்னை காட்டி கொடுப்பேன்னு சொன்னாராம்? அப்ப முன்னாடி சொல்றோம். எப்ப சொல்றான்? நான் உனக்காக ஜீவனை கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழிஞ்சு தான் அப்ப சொல்றாரு. எப்ப சொல்றாரு? திருவிருந்த நேரத்துல சொல்ல முன்கூட்டியே ஒரு மனுஷனை அறியக்கூடியவர் நாம் இயேசு ஒருவரே. உன்னை கண்டு ஒரு அறியக்கூடியவர் இயேசு ஒருவர் தான், ஒரு ஊழியக்காரர் அல்ல. நீ வணங்கக்கூடிய லைன் எந்த லைனாக இருந்தாலும் சரி, அது தப்புவா ரைட்டோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே போக வேண்டுமானால் இயேசு சொல்றார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு அறிந்திருக்க தேவன் நம்மளுக்கு மத்தியிலே இருக்கிறார் என்றால், அப்ப வேதம் தெளிவாக சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 சொல்றாரு. நான் என்னென்ன காரியங்கள் செய்கிறேன் என்று அதில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா என்ன சொல்லுங்க? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மாறுபாடு செய்கிறோமா? படிச்சு சீக்கிரம் படிச்சிருமா? தீமை உன்னை தண்டிக்கும், கண்டிக்கும். நம்மளுக்கு என்ன இன்னைக்கு இருக்கா? இருந்தா நம்ம இதெல்லாம் சொல்லுவோமா? கோபப்படுவோமா? சொல்லுங்க பாப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே 19-20 படிச்சீங்கன்னா என்ன இருக்கு? எப்படியாப்பட்ட கசப்பு, எப்படியாப்பட்ட கசப்பு நம்மகிட்ட இருக்கு? அப்ப கடவுளுடைய பயம் இல்லைன்னா கசப்பு நம்மள்கிட்ட தங்கி இருக்குமா இருக்காதா? படிச்சிருந்தேன், சீக்கிரம் படிச்சிருந்தேன். முடித்து அறுத்தேன் சொன்னாயே. ஆகிய எப்படி இருக்க? நம்ம கசப்புக்கால என்ன இருக்கு? ஆகாதவங்களா மாறிக்கணும். கடவுளுக்கு எப்படி இருக்கிறோம்? அது அந்த அதிகாரத்தை கூட படிச்சீங்கன்னாக்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அப்ப நம்மளுடைய காரியங்கள் அந்த 2ஆம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். வாய்க்காது. என்ன வாய்க்காதுங்க?
காரியம் வாய்க்காது. நம்மளுக்கு நினைச்ச காரியம் என்ன இருக்குது? நினைச்ச காரியம். ஆனா நம்ம நினைப்போம் இப்படி எல்லாம் இருக்கலாம்னு நினைப்போம். அது ஒன்றும் கைகூடி வரலையே. காரணம், என் கசப்பு தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். கசப்பான ஒரு வாழ்க்கை என்னிடம் இருக்கிறதா? அப்ப கசப்பை நான் எங்க போடுறேன்? எங்க விட்டுறது? எங்க விடணும் கசப்பை? பாருங்க, அந்த கசப்பு அவருடைய இயேசுட்ட இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி தான் வேதத்திலே எடுத்திருக்கேன். இயேசுட்ட இந்த கசப்பு இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66 அது ஆகார கசப்பா இருக்கு. ஆகார கசப்பா இருக்கு. மத்தேயு 27:34-35. மத்தேயு 27. கசப்பு கலந்த காடியை கொடுத்த பொழுது அதை வாங்க மறுத்து விட்டார். ஒரு அழில சொல்லுமா, ஏன் வாங்க மறுத்துட்டாரு? நம்ம பாவத்தை வாங்கி மறுக்கிறோமா? சாப்பிடுறோம். உள்ள இருக்க கசப்புக்கு அந்த கசப்பு ஈக்குவலா ஆயிருது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் கசப்பு கலந்த காடியை கொடுக்கும் போது அவர் கசப்பான மனிதன் இல்லை என்று அந்த காடி என்ன செய்யறாரு? தள்ளிட்டாரு. அப்ப நம்மளோட சிந்தனைகள் அப்ப படிச்சு மாற்று. 31 படிச்சிட்டியா? இருந்தால் என்னங்க? அப்ப கசப்புக்கு காரணம் இயேசு எப்படி முறையிட்டார்? நம்மளுடைய காரியங்கள் எப்படி வாய்க்கப்பட்டிருக்கிறது? வேதத்திலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 சீக்கிரம் படிச்சு முடிச்சிருக்கோம். நல்லா கேட்டுதுங்க. அன்றும் மீட்கப்படும் நாளுக்கென்று நம்ம என்ன இருக்கோமா? இருக்கிறோமா? முத்திரையை போட்டிருக்கோமா? எவ்வளோ வசனத்தை கேட்கிறோம், எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறோம். அப்ப அதை சொல்ற, அதை படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. பெற்ற என்ன சொல்றாருன்னா, நம்ம என்னத்தை துக்கப்படுத்துறோம்? இப்ப நம்மள்ட்ட இருக்க பரிசுத்த ஆவி அடிக்கடி சொல்ல, பரிசுத்தத்துல பரிசுத்தமா பேசுங்க, பரிசுத்தமா இருங்கிற. நம்மளால இருக்க முடியுதா? நம்மளால இருக்க முடியுதா? அவர் ஒருத்தர் தான் பாட்டு பாடுறாரு. நம்மளால எப்படி பாடுவோம்? அசுத்தத்துல பாடுவோமா, பரிசுத்தத்துல பாடுவோமா? அவர் பாட்டு பாடும்போது எப்படி பாடுறோம்? சேர்ந்து பாடுறோமே. அப்ப சேர்ந்து பாடும்போது அந்த நிக்கிற அந்த நிமிஷம்னால ஒரு பரிசுத்தமா இருப்போமா? பரிசுத்தங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. இயேசு கூட இருக்க வரைக்கும் எல்லாருமே பரிசுத்தமா இல்லை. இயேசு போன பிறகு என்னாச்சு? பரிசுத்தத்துக்கு மதிப்பு. அதை சொல்ற படிச்சுமா? எப்படி படிச்சுங்க?
சகல விதமான கசப்பும், ஆ, கோபமும், கோபமும் முறுக்கமும் கூக்குரலும், கூக்குரலும் தூஷணமும் ஆ, மற்ற எந்த துர்குணமும் ஆ. உங்களை விட்டு நீங்க கடவது. நம்மகிட்ட என்ன இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்கம்மா இன்னைக்கு பேதருக்கு நீங்குச்சு. பேதருக்கு நீங்குச்சு. மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். போய் சாட்சி சொன்னான். போன வாரம் கூட படிச்சார். நீங்கள் சிலுவையில் தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை என் பிதா எழுப்பினார் என்று. அவன் கசப்பு இல்ல, அவன் கோபம் இல்ல, அவன் துக்கம் இல்ல. ஆனா எல்லாமே மாற வேண்டுமானால் சொந்த ரட்சகரா என்னைக்கு ஏத்துக்கிறீங்களோ இந்த 7 பிசாசு உங்களை விட்டு போகும். அது வரைக்கும் நடிக்கிற பிசாசோட தான் வாழ்வீங்கள ஒழிஞ்சு சும்மா பொய் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பீங்க. உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் நான் கூட நினைச்சுக்கிறது, பழைய கோயிலாம் பார்த்தீங்கன்னா 3/4 நேரத்தில் பூசை முடிச்சிடும். நான் வீடை கழுவ முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஒரு ஆள் தான் என்ன இருக்குது, 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 வரைக்கும் போட்டு என்ன செய்யறோம், ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுக்கிறோம். எப்படியோ திருந்துவாங்களான்னு பார்த்தாலும் கூட என்ன இருக்குது, இன்னும் நீ 2 நேரம் வச்சா கூட எங்களால என்ன செய்ய முடியாது, திருந்தெல்லாம் முடியாதியா. நீ வந்தியா, கத்துனியா, டீ கொடுத்தமா, பிஸ்கட் தின்னமா, கிளம்பி போயிட்டு எங்கள்கிட்ட இருக்கணும். ஒன்னுட்டு இருந்தது ஒன்னுட்டே வச்சுக்க, எங்கள்கிட்ட காட்டாத சொல்லலாமா? அப்ப சொல்றாரு பாருங்க. எபேசியர் 31-32 படிச்சிருமா? ஒருவர் தயவு இருக்கா? இன்னைக்கு இருக்கா தயவு இருக்கா? இன்னைக்கு தயவுனா தெரியுங்களா? தயவுனா தெரியுமா? என்ன இருக்கு? தாழ்ந்து போவது தயவு. என்ன இருக்குது? என்னதான் இருந்தாலுமா நான் என் மனைவி கூட சண்டை போட உடனே பேசி முடிச்சிடுவேன். சண்டை ஒரு பக்கம், அதுக்காக அவளை வெறுத்து தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஆனால் சண்டைகள் வரதான் செய்யும். அது என்ன செய்யணும், அந்த கசப்பை நீக்கி போட வேண்டும். என் மனைவிக்கும் என் மகளுக்கு சண்டை வரும். நடுப்புற என்னை மாட்டி விட்டுருவாங்க. நடுப்புற என்ன செய்வேன், அவளுக்கு இருந்தாலும் பேச முடியுமா, இவளுக்கு இருந்தாலும் பேச முடியுமா? இவ உடனே கத்துவா, உன் செல்லத்துல வளர்ந்துட்டாவ. 2 பேரும் என்ன செய்யணும், அரவணைச்சு இருக்க வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும். அது எவ்வளவு சிரமம் இருக்கு எனக்கு தான் தெரியும். இவ ஒரு பக்கம் இருந்து கத்துவா, அவ ஒரு பக்கம் இருந்து கத்துவா. அப்ப தாழ்மை எங்க இருக்குது? நம்ம இருக்குமா இருக்காது? படிக்க சீக்கிரம் படிச்சு. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் என்ன குணம் இருக்கக்கூடாது? எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க வேண்டான்னு போட்டிருக்கான். நீங்க கடவுள் படிச்சிருங்க. தயவாயும் இருந்து நம்ம எப்படி இருக்கணும் இன்னைக்கு? இந்த சப்ஜெக்ட் ஒரு நாள் வரும். மன்னிப்புங்கிறது ஒரு நாள் எடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்து மன்னித்தது போல இந்த கசப்பு என்ன செய்யறோம், இன்னைக்கு மன்னிச்சிருவோமா? இந்த கசப்புலாம் இன்னைக்கு எடுத்துருவோமா? கோபத்தை எடுத்துருவோமா? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் மன்னிப்பு தான். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஒரு மன்னிப்பு தான். ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 சீக்கிரம் படிச்சு முடிச்சு. அது
அதனால் நம் பிதாவாகிய தேவனை துதிக்கின்றோம். என்ன சொல்றோம்? இங்க வந்து எப்படி உட்கார்ந்துருக்கோம்? எப்படி உட்கார்ந்துருக்கோம்? அதனால் நாம் பிதாவின் தேவனை துதிக்கின்றோம். தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனுஷனையும் அதனாலே சபிக்கிறோம். யாரை சபிக்கிறோம்? யாரை சபிக்கிறோம்? யாரை சபிக்கிறோம்? அடுத்த வருஷம் சொல்றாரு, துதியும் சபித்தலும் ஒரே வாயில் புறப்படுகிறது என்று சகோதரர்களே, இப்படி இருக்கிறது ஆகாது. ஒரு ஊற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணி சுரக்குமா? இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்குது? கிறிஸ்தவனா இருந்தா எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவங்கள மாதிரி இருக்கலாமா? இல்ல அந்தி கிறிஸ்தவா இருக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஏன் நின்று ஒரு வசனத்தை படித்து முடிச்சிருக்கோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 படித்து முடிச்சிருக்கோம். தீர்க்கதரிசி புஸ்தகம். நான் என்ன சொல்லுவேன்? வாக்கு அருளினார், இந்த பிரகாரமே செய்தார். என்ன சொல்றாங்க? நீ எவ்வளவு நாள் இருக்கிறியோ தெரியாது, நாளைக்கு இருக்கிறியோ இன்னைக்கு இருக்கிறியோ தெரியாது. ஆயுசு நாட்களை அவர் குறிப்பிடுறாரு. படிங்க. என்ன சொல்றாங்க? எங்க கசப்பு இருக்கு? முன்னாடி படிச்சோம் இருதயத்துல கசப்பு. இப்ப எங்க இருக்கு? ஆத்துமால கசப்பு இருக்கு. நல்லா கேட்டுருங்க. உன்ட ஆத்மாவும் இருக்குது, இருதயமும் இருக்குது. இந்த கசப்பை எப்படி மாத்த போற? எப்படி மாத்த போற? படிங்க, சீக்கிரம் படித்து. ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் இருக்கிறது. பிழைக்கவும் பண்ணினி. என்ன சொல்றாங்க? இந்த வசனத்தை நல்லா படிக்க. சமாதானத்துக்கு பதிலாக எனக்கு கசப்பை உண்டு பண்ணினி. என் குடும்பத்துல என்ன இல்ல? உன் குடும்பத்துல என்ன இல்ல? சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்கா? இருக்கா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அந்த வசனத்தை படிப்போம். பதிலாக என்ன கசப்புங்க? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குமா இருக்காரா? இருக்குமா இருக்காரா? கசப்பு இருக்கா? இது எப்படி போகும்போது? நீங்க படிக்கிறது சீக்கிரம் படிச்சு. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கின் இறக்கினீர். என்ன சொல்றாருங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் பாவங்கள் எல்லாம் முதுகு பின்னாடி என்னை தூக்கி போட்டார். ஒரு அழகே சொல்லுவோமா? அவரு கூட அதை பார்க்கல, அவர் பின்னாடி போட்டார். நீ இன்னைக்கு விட்டு கொடுப்பாயா? இந்த 4 காரியத்தை விட்டு கொடுப்பாயா? ஒன்று கோபம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று கோபத்தை விட்டு கொடுத்துருக்கியா? இல்ல 2வது வருத்தத்தை விட்டு கொடுத்துருக்கிறியா? இல்ல துக்கத்தை விட்டு கொடுத்துருக்கிறியா? இன்னைக்கு கசப்பை விட்டு கொடுத்துருக்கிறியா? விட்டு கொடுக்கலன்னா அவர் சொல்ற மாதிரி அவர் உன்னை பின்னோக்கி சொல்லுவார், பின்னிட்டு போயிடுவார். அவர் சொல்றார், எரேமியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. என் வாக்குக்கு நல்லா கேட்டுக்கங்க. நான் பேசுறது வாக்கு என்னுடைய வாக்கு அல்ல, வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். என் வாக்குக்கு நீங்க சத்தியமா செவி கொடுக்காதீங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. என் வாக்குக்கு செவி கொடுங்கள். தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்.
எல்லா வழியிலும் என்ன சொல்றாங்க? எல்லா வழியையும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கடவுள்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். கட்டளையிட்டேன். ஆனால் அவர்களோ நல்ல போதும் அவர்களோ அதை கேளாமல் போயிட்டார்கள். இப்ப நீங்க கேட்கிற ஜனமா கேட்காத ஜனமா? கேட்கிற ஜனமா கேட்காத ஜனமா? எவ்வளவு பேரு எல்லாரும் வரிசையா பேசுறோம். இந்த 10 பேர் நான் திருந்தல. நல்லா கேட்டுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 10 பேர் என்ன திருந்தல என்கொள்ளி நான். அப்ப நான் சாட்சியா இருப்பேன். இந்த கசப்பு என்ற இருக்குதான். இந்த கசப்பை எப்படி மாத்த போறோம்? அது பார்த்து அவர்களோ முன்னிட்டல்ல விட்டுட்டே போனாங்க. எப்படி போனாங்க? படிச்சிருப்பா 7 அவர்களோ ஆ. கேளாமலும் போய் ஆ. நடந்து ஆ. போனார்கள். அடுத்த வசனமா? ஆ. 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 இன்னைக்கு என்ன இருக்குது? எவ்வளவு பேர் பேசியிருக்கோம். நம்ம என்ன கேட்கல? எப்ப கேட்க போறோம்? கேட்போம். கேட்போமா? இந்த கசப்பு என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இந்த கசப்பு என் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நான் ஒரு நிமிஷம் கண்டறி. இந்த கசப்பெல்லாம் நீங்கணும். கோபம் நீங்கணும். வருத்தம் நீங்கணும். துக்கம் நீங்கணும். இந்த 4 காரியத்தை நான் பார்த்துருக்கேன். இதை முன்னாடி நிறுத்துங்க. ஒரு 5 நிமிஷம் கேட்டேன். 5 நிமிஷம் கேட்டேன். ஆண்டவரே என்னை மாற்றி. இதெல்லாம் எல்லாமே நீ இருந்தியே. உன்னை வைத்து நான் வணங்குகிற நான் இதெல்லாம் வைத்திருக்கிறேனே, தப்பா தெரியலையா? கேட்டீங்களா? கண்ணீர் விட்டு கேளுங்க. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, இவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு அது பலன் இருக்காது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. உன்னுடைய ஜெபத்தை மேலே போகாத அளவு மேகத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா இத்தனை காரியத்தை ஒன்று வச்சிருக்க. சங்கீதம் 66 கடைசி 2 வருஷம் சொல்லுவோம். இருதயத்தின் சிந்தனையில உனக்கு கேடு இருக்கனால ஒரு ஜெபம் கேட்கப்படல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வேதத்தை பார்த்து கசப்பான வாயில கசப்பு இனிப்பு வருமா? அப்ப மாற்றக்கூடிய காரியம், நான் மாறக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்? நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாட்கள் காலங்கள் மாறிக்கொண்டு இருந்தார். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. சொல்லுவோமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விழி வெள்ளியே எந்தன் என்றென்றும் விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் வாழ்த்திடுவோ. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீ.
தெய்வம் மகிமையின் தேவனீரே விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவோம். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் வாழ்த்திடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மனதில் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா எங்க உள்ளத்துல இருந்த கசப்புகள், வேதனை என்ன என்று அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எங்க உள்ளத்துல இருக்கிற ஆண்டவரே கசப்புகள் ஆண்டவரே எப்படி அகற்ற வேண்டும் என்று அப்பா அந்த இறைவார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா எங்க உள்ளத்துல இருக்கிற கசப்புகள் ஆண்டவரே, நச்சு வேர்கள் ஆண்டவரே, எல்லாத்தையும் பிடுங்கி எறியும்படியாக ஆண்டவரே, அப்பா தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய என் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் ஐயா. அப்பா தேனை போல அப்பா இடிக்கக்கூடிய உள்ளமாக, தேனை போல பேசக்கூடிய வார்த்தைகளாக, அன்பான வார்த்தைகளை பேசும்படியாக, இரக்கத்தின் வார்த்தைகளாக அப்பா பேசும்படியாக அப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அப்பா எங்களை மாற்றிக் கொள்வதற்காக அப்பா கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனதையா என்று அப்பா எங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அப்பா அந்த கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் அகன்று கொண்டு அப்பா நன்மையான காரியங்களை செய்வதற்காக எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதய சிந்தனைகள் உள்ள எல்லா கசப்புகளை இயேசுவின் நாமத்தினால எடுத்து போட்டு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு வல்லமையோடு ஆண்டவரே இப்ப எங்களுக்கு ஆண்டவரே கசப்புகளை ஆண்டவரே அப்பா எடுத்து போட்டு ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீ மாற்றம் செய்ய போறதற்காக ஓடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு விடுதலை ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு விடுதலை எங்க உள்ளத்துல இருந்த ஆண்டவரே, இப்படியாப்பட்ட கசப்பான வேர்கள் ஆண்டவரே அப்பா வளர்ந்த ஆண்டவரே மரமாக நின்று கொண்டிருக்கிற இந்த கசப்பு வேரிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தரபடியாக, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அப்பா நிரப்பபடியாக உன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஐயா. ஒரு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்க உள்ளத்தை நீங்க தூய்மைப்படுத்துங்க ஐயா, எங்க உள்ளத்தை நீங்க தூய்மைப்படுத்துங்க. எங்க உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை இயேசுவின் நாமத்தால் வெளியே ஏற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க இயேசுவின் நாமத்தால். அவர் நாமத்துல கேட்கும் போது எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகும் சகோதரர்களே. அப்பா நம்மளை விட்டு அகன்று போகக்கூடிய அந்த நன்மையான வார்த்தைகளே அப்பா, கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனது ஐயா. அப்பா கசப்பு, வெறுப்பு, காயங்களை ஒரு நாள் எங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாத வரையும் எங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கு, எங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. சித்தம் உண்டோடு நாம் சுத்தமாக்குவேன் என்று சொன்னீரே. இதற்கு ஆண்டவரே உமது சித்தத்தின்படியாக எங்களை சுத்தமாக்கி ஆண்டவரே புதிய மனிதனாக இந்த இடத்துல, இந்த நிமிடத்தில் இருந்து அப்பா எங்க உள்ளத்தில் இருக்கிற அப்பா எல்லா தீமையும் விளைக்காண்டவரே, நன்மையான காரியங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கற்றுத்தரபடியாக உன் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா எங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்துல கசப்பு, பிள்ளைகள்கிட்ட கசப்பு, கணவன் மனைவிட்ட கசப்பு, அப்பா உறவுகள்கிட்ட கசப்பு, அந்த சபைகள்ல கசப்பு, அப்பா நண்பர்களோட கசப்பு, அப்பா இங்க எங்கெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோமோ மனிதனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கசப்பான உள்ளம் என் உள்ளத்தில் தூண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது ஐயா. இப்படியாப்பட்ட கசப்பான உள்ளத்திலிருந்து அப்பா எங்களை எடுத்து போட்டு நன்மையான உள்ளமாக எங்களை மாற்றி ஆண்டவரே, இதை அகற்றி ஆண்டவரே அப்பா பிதாவோட வார்த்தைகளை அப்பா நீ எப்படி கேட்டறிந்து இந்த கசப்பு நினைந்த அந்த ஜாடியிலிருந்து ஆண்டவரே அப்பா விளைக்கிறது போல நாங்களும் விளைவிக்க ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்காக, உன் கிருபையை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீங்க நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய படைப்பாளர்களை மாற்றி அப்ப புதிய வழியை செவ்வையாக்கி தருவதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. கொடான கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும்.
என்னாலும் வாசம் செய்யும். சொல்லுமா, என் உடல் எல்லாருமே அப்பா என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை யாருக்குள் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை யாருக்குள் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று நந்தே. பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று நந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுமா, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆண்டவரே, என் உடல் உனக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்த உடலில் ஆண்டவரை கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நீ அகண்டு போட்டு ஆண்டவரை நன்மையான காரியங்கள் செய்ய எங்கள் உள்ளத்தை ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படியாக அப்பா. கசப்பு என்றது ஆண்டவரே உடலை சுகமாக்குறது ஐயா. அப்பா, கசப்பு என்றது ஆண்டவரை எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது ஐயா. இந்த கசப்பு எங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பரிசுத்தாக்கும்படியாக எங்களை முழுமையாக நீ வழிநடத்தும்படியாக என் ஆண்டவர் மீட்பு ரட்சகருமாக இயேசுவே முத்திருக்கிறதுல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்மாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் பரவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.